ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனல். நான் லாவண்யா. ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா செல்ஃப் கேர் தான். என்ன மாதிரி செல்ஃப் கேர்னு பார்த்தா செல்ஃப் த்ரெட் அண்ட் செல்ஃப் அப்பர் லிப்ஸ் வந்து நம்மளே நமக்கு வந்து எப்படி பண்ணிக்கிறதுன்ற பற்றி தான் நான் எனக்கு வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். வந்து இந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து என்னோட அம்மா தான் சொல்லி தந்தாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் த்ரெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு வரும். பட் அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணுவோம்ல, பார்லர்லலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டெக்னிக் பண்ணுறது வந்து எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அதனால அதுதான் யூஸ் பண்ணேன். பட் நான் ஜெர்மனி கிளம்பி வரும்போது இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரணும்ல, எப்படி இருக்கும் பார்லர், எங்கே போகணும் அப்படிலாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரியாது. ஸோ அதனால் அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் இந்த செல்ஃப் த்ரெட் ஆப்ஷன். அந்த செல்ஃப் த்ரெட்டை தான் நான் பண்ணுறேன். பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஒரு முறை பார்த்த உடனே வராது. ஸோ அதனால் செல்ஃப் த்ரெட் தானே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே த்ரெட்டிங்க்கு பண்ணி பழகாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அப்பர் லிப்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து இப்போ அப்பர் லிப்ஸும் சேர்த்து தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பர் லிப்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அப்பர் லிப்ஸில் வந்து நல்லா ஓகே எனக்கு ஈஸியாக வருது, இப்போது ரொம்ப புரிஞ்சிருச்சு எனக்கு டெக்னிக் எப்படி பண்ணணுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே தென் யூ கோ டு த ஐப்ரோஸ். அப்புறமா ஏன்னா உங்கள் ஐப்ரோஸில் எடுத்தோடனே ரிஸ்க் எடுக்காதீங்க. பிகாஸ் அதனால் நம்ம யார்கிட்டையும் நம்ம முகத்தை காட்ட முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்பர் லிப்ஸ் பண்ணி பழகுங்க. அப்பர் லிப்ஸில் நீங்கள் ஓரளவு கான்ஃபிடென்ட் ஆன உடனே நீங்கள் வந்து த்ரெட்டிங்க்கு வந்து மேலே பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அப்பர் லிப்ஸ் வந்து த்ரெட்டிங் வச்சு எப்படி பண்ணுறதுன்றது தான் காட்ட போகிறேன். இது ஒன்று தான். அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து ட்வீசர். இதுக்கு பேர் வந்து ட்வீசர். இது வந்து நான் எங்கள் ஊர் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். காமனாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. இதனோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான். 20 ரூபா டு 30 ரூபா தான் இருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்ப சீப் தான். ஸோ அந்த மாதிரி ட்வீசர் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான பொசிஷன் பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹேரை வந்து ப்ளக் பண்ணும்போது. இந்த ட்வீசர் நான் ஏன் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, சிலருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப திக்கான ஐப்ரோஸாக இருக்கும். அவங்களுக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப இழுக்கிற மாதிரி ரொம்ப வலிக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் த்ரெட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ட்வீசர் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு ஹேராக பார்த்து தான் எடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த வித வலியும் அவ்வளோவா தெரியாது. ப்ளஸ் மைன்யூட்டான சில ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங்கில் வந்து வரவே வராது. த்ரெட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் இங்கே கொஞ்சம் முடி இருக்குன்னா அது த்ரெட்டில் சிக்கவே இல்லை, அந்த முடி அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த ட்வீசரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ட்வீசர் வந்து ரொம்ப மைன்யூட் ஹேரையும் ஒரு ஹேரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி எடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து இந்த ட்வீசரை வச்சு ஈஸியாகவே நீங்கள் அந்த ஹேரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நான் என்ன காட்ட போகிறேன்னா, இந்த வீட் சென்சிட்டிவ் டச் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட ப்ராடக்ட் ஒன்று விற்கிது. அதுதான் ஸோ பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அப்பர் லிப்ஸ் பண்ணுறதுக்கு த்ரெட்டிங்கை வந்து 1 முழம் அளவுன்னு சொல்லுவோம்ல கையில், அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 2 எட்ஜையும் நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா முடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த ஒரு துண்டாக இருக்கிறது வந்து 2த்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு முடி பட்டம் போட்டுக்கிறீங்க த்ரெட்டில். அடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர், அந்த 3 விரலே தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ அதை ஒரு சிசர் டைப்புக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரைட் சைடு வந்து நீங்கள் த்ரெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை ட்விஸ்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டை உங்கள் பக்கமாக உள்ளுக்குள்ளே இழுத்து ஒரு சுற்றினீங்கன்னா அது ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 5லேருந்து 6 சுற்று வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கமாக சேர்த்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு சிசர் மாதிரி ஒரு நாட் ஒன்று ஃபார்ம் ஆகி உங்களுக்கு சிசர் டைப்பில் வரும். இப்போ பாருங்கள், அழகாக சிசர் டைப்பில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் மெத்தடு. இதில் தான் நம்ம இப்போ வந்து த்ரெட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பவுடர், உங்கள்கிட்ட என்ன பவுடர் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் த்ரெட் பண்ண போகிற இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும், ஈஸியாகவும் முடி வந்து அந்த த்ரெட்டில் வந்து சிக்கும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு அந்த உங்களுடைய விரல்கள் வந்து உங்களை பார்த்து இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் ரைட் சைடு எடுக்கிறேன் பாருங்கள். ரைட் ஹேண்டை வந்து சிசர் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்டில் அதை பிடிச்சி புஷ் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெத்தட். பட் விரல்கள் வந்து உங்களை பார்த்து இருக்கணும். நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்படி தான் வச்சு பண்ணணும்னு.
பாருங்கள், கரெக்டாக அந்த ஹேரை அப்படி ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே இப்படி சிசர் மாதிரி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த முடி வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் அப்பர் லிப்ஸ்க்கு. எனக்கு வந்து லைட்டாக தான் ஹேர் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ விசிபிளாக தெரியுதுன்னு தெரியல. ஸோ ரைட் சைடு நான் பண்ணிட்டேன். இப்போ அகைன் லெஃப்ட் சைடுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் பண்ண போகிறீங்கன்னா சேம் அதே மாதிரி, ஆனால் ட்விஸ்ட்டு எந்த ஹேண்டில் பண்ணோம்னா நீங்கள் இப்போ உல்ட்டாவாக ரைட் ஹேண்டில் நீங்கள் சுற்றணும். உங்களுக்கு உள்பக்கமாக ரைட் ஹேண்டில் நீங்கள் சுற்றினீங்கன்னா நாட் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த சிசர் டைப்பில் வந்துடும். ஸோ அதை ரைட் சைடு நீங்கள் த்ரெட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டை சுற்றணும், லெஃப்ட் சைட் த்ரெட் பண்ணும்போது ரைட் ஹேண்டை சுற்றணும். இதுதான் டெக்னிக். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லைன் வச்சு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் இப்படி கொடுத்துட்டு அப்புறமா கையை வந்து ஓப்பன் பண்ணி சிசர் மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் வலிக்கவும் வலிக்காது, ஹேரும் ஒழுங்காக ரிமூவ் ஆகும். ஸோ அதுதான் நான் எப்பயுமே லைட்டாக ஹேர் இருக்கும்போது ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 months ஒன்ஸ்லாம் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப வலிக்கும். அதனால் நான் லைட்டாக எடுத்துருவேன். இப்போ ஓவரால் நான் அப்பர் லிப்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக அந்த இடத்த வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், பவுடர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். செல்ஃப் த்ரெட் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னு நான் இந்த 3 பொருள் யூஸ் பண்ணுவேன் ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணும்போது மட்டும். ஒன்று வந்து இந்த த்ரெட்டு, ஒன்று வந்து இந்த ட்வீசர், இன்னொன்று வந்து இந்த வீட் டப்பாலாம் கொஞ்சம் பிஞ்சிருச்சு, இது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். வீட் சென்சிட்டிவ் டச் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமில் வச்சு எடுக்கிறேன், அதனால தலைக்கீழாக தெரியுது. இது வந்து வீட்டோடைய சென்சிட்டிவ் டச்சுன்னு சொல்லி எலக்ட்ரிக் ட்ரிம்மர். இதில் வந்து என்னென்னா ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம், ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி 100 grams அப்படி போட்டிருப்பாங்க. பட் நான் இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஐப்ரோஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பவுச் இருக்கும், ஒரு கிட் மாதிரி. இந்த பவுச்சில் வந்து ஒரு ஜிப் வச்ச பவுச் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும், லைக் ட்ரிம்மர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் இருக்கும். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சத்தம் கேட்குதுங்களா, ஆன் பண்ண இது வந்து ஐப்ரோஸ் எடுக்கிற மைன்யூட்டான இதுக்கு அந்த ஒரு பிளேட் இருக்கும், நார்மல் இப்படி ஒரு பிளேட் இருக்கும். நம்ம ஃபோர்ஹெட்லாம் பண்ணோம்னா அப்படியே இப்படி பண்ணுறது. ஸோ அந்த கிட்டில் இந்த ட்ரிம்மர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் அந்த ட்ரிம்மர் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ட்ரிம்மரோடைய அந்த இதை வந்து நாப் வந்து மாற்றிக்கிற மாதிரி இன்னொரு ஸ்பேர் இருக்கும். இதனோட ரேட்டு தெரியலங்க, இதில் பார்த்தா 2215 போட்டிருக்கு. 2000 rupees கொடுத்துலாம் நான் இதை வாங்கியிருக்க மாட்டேன். அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நான் அமேசானில் தான் வாங்கினேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த வீட் சென்சிட்டிவ் டச்சுன்னு சொல்லி நீங்கள் இந்த கலரை பார்த்துக்கிட்டிங்களே, இது மாதிரி பிங்க்கில் இது மாதிரி பவுச் வச்சு இருக்கும் ஐப்ரோ பண்ணுறதுக்குன்னு. இது எல்லா ஹேர் ரிமூவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐப்ரோஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 டூல், இந்த த்ரெட்டிங், இந்த ட்வீசர், இதை வச்சு தான் நான் செல்ஃப் த்ரெட் பண்ணுவேன். ஆனால் இது நான் வந்து உங்கள் யாருக்குன்னா பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு த்ரெட்டிங்கை வச்சு மட்டும் பண்ணிவிடுவேன். பட் நான் எனக்கு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த 3 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எப்படி த்ரெட்டிங் பண்ணுறேன்றது மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்ம அப்பர் லிப்ஸ்க்கு பண்ண மாதிரியே தான் நாட் பண்ண போகிறோம். த்ரெட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரியே உல்ட்டாவாக சுற்றுங்க. இப்போ நீங்கள் ரைட் ஐக்கு பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை சுற்றி பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டுக்கு பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்டை சுற்றி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இப்படி வச்சா தான் முடி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரியே உல்ட்டாவாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது வெறும் மேலே இருக்கிற லேயருக்கு மட்டும்தான் த்ரெட்டிங் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கீழே இருக்கிறது வந்து நம்மளே செல்ஃப் த்ரெட் பண்ணும்போது யாருன்னா ஒருத்தர் பிடிக்கணும், இப்படி பிடிச்சா தானே அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் வரும் நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ யாரா பிடிக்கணும். பட் வந்து நம்மளே செல்ஃப் த்ரெட் பண்ணுறதுனால நான் வந்து கீழே பார்ட்டுக்கு வந்து எப்பயுமே ட்வீசர் அப்படின்னா அந்த ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் இப்போ மேலே மட்டும் எடுக்கிறேன். இது லைக் சிசர் மாதிரியே வந்துடும், கத்திரிக்கோள் மாதிரியே வந்துடும். இப்படி இருக்குங்களா, இப்படி பண்ணிங்கன்னா இப்படி இங்கே முடி வந்து கட் ஆகும். இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஷேப் வந்து உங்களோட ஓல்டு ஷேப் இருந்தால் உங்களுக்கு அதுவே ஓகேனா நீங்கள் அதையும் பண்ணிடுங்க. ஸ்கின்னு மாட்டாமல் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை இப்படி வச்சு, நான் இப்போ ஃபோர்ஹெட்டில் காட்டுற பாருங்க, இப்படி த்ரெட்டை இப்படி வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும்.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி இழுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின் மாட்டாது. நீங்கள் சும்மா இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடியும் இருக்கணும்னு நினைக்கிற முடியும் வராது, ஸ்கின்னும் மாட்டும். இல்லை சும்மாவே இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த ஹேர் வந்து ரிமூவ் ஆகியே இருக்காது. ஸோ அதே அதே மாதிரி வலிக்காமல் இருக்கணும்னாலும் இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வலிக்காது. இப்படி ப்ரெஸ் பண்ணாமல் இப்படியே பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே ரொம்ப வலிக்கும். சில பார்லர்லாம் அந்த மாதிரி தான் சரியாகவே நூல் வந்து பட்டே இருக்காது நம்மளோட ஃபேஸில் வந்து. அப்படியே இப்படி இப்படி பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால எப்பயுமே கொஞ்சம் ப்ரெஷர், லைட் ப்ரெஷர், ரொம்ப அழுத்தி இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து. இப்போ பாருங்கள், நான் மேல் லேயர் தான் எடுக்கிறேன். அப்பர் லேயரில் வந்து இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி அழுத்திக்கிறேன். அழுத்திக்கிட்டு எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரியே வச்சு நீங்கள் அப்பர் லேயர் மட்டும் எடுங்க. இதுதான் சேஃபர் சைடு, நம்மளோட ஸ்கின்னும் வந்து மாட்டாது. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐபோனுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடியும் வந்து அந்த இடத்துல இருக்கும் நெத்தியில். அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாருன்னா பிடிச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சைடையும் நான் ட்ரிம்மரில் தான் எடுக்க போகிறேன். ஸோ அடுத்த கண்ணுலேயும் நான் மேலே மட்டும் பாதி பார்ட் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு இது பண்ணுறதுக்கு மட்டும் நான் இப்போ இந்த வீட்டோட சென்சிட்டிவ் டச் அந்த ட்ரிம்மர் தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த சைட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஐப்ரோஸ் ஃபுல்லாக போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஹேர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து அந்த த்ரெட் வச்சே எடுக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவங்க இப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க, அப்போ வந்து இதுவாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இந்த சென்சிட்டிவ் இந்த ட்ரிம்மர் வாங்க முடியல, நீங்கள் ப்ளக்கர் வச்சு இப்படி இப்படி எடுக்கலாம். அதுவுமே ஈஸியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்பர் லேயர் வந்து முடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்க லோயர் லேயர் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ட்வீசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்வீசர் நீங்கள் வந்து உங்களோட ஷேப் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ராஸை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக இந்த ட்வீசர் வச்சு ப்ளக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் மட்டும் வந்துடும். ஸோ அதுதான். ஸோ அவ்வளோதான், ட்வீசர் வச்சு எடுங்க. எனக்கு எப்பயுமே அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹேர் மட்டும் இருக்காது. ஸோ அதனால் நான் திக்காக இருக்கணுன்றதுனால ரொம்ப டிஃபைனாக எடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அப்படியே வரைஞ்ச மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்தாலும் நல்லா ஐப்ரோ பண்ணது தெரியும். அதனால் நான் அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எடுப்பேன். லைட்டாக தான் நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன் ஐப்ரோவை. ரொம்ப டிஃபைனாக நான் வந்து எடுக்க மாட்டேன் எப்பயுமே. ஸோ அதனால் கீழே உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இப்போ த்ரெட்டிங் ஃபுல்லாக பண்ணி முடித்தோடனே அலோவேரா ஜெல்லோ அப்படி மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணியாச்சு, த்ரெட்டிங்கும் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ஒரு முறை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா, ஐ மீன் ஃபேஷியல் ஹேருன்றது அப்பர் லிப்ஸும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்பர் லிப்ஸை வந்து ஒரு முறை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரொம்பலாம் வளராது, அதெல்லாம் ஒரு மித்து அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் அ மித். ஒரு ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் ஹேரையோ அப்படி இல்லைன்னா உங்களோட அப்பர் லிப்ஸையோ நீங்கள் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, இல்லை த்ரெட்டிங் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆப்வியஸாக நெக்ஸ்ட் டைம் அதிகமாக தான் வளரும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயோ நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டேஜோ நம்ம கடக்கும்போது ஏஜ் ஆகும்போதெல்லாம் நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக தான் ஆகும். ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸுன்றது ஒன்று வந்தாலே நம்மளுக்கு வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து நம்மளுடைய லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி நம்மளோட லேடிஸ்க்கு வந்து இது வந்து காமன் ப்ராப்ளம். ஃபேஷியல் ஹேர்ஸாக இருக்கட்டும், அப்பர் லிப்ஸாக இருக்கட்டும். அதனால இது வந்து மித்து அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து இதை நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், நார்மல் ட்ரிம்மர் வச்சு ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து தவறு. நான் ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப வைல்டாக, ரொம்ப திக்காக ஜென்ஸோட பேர் மாதிரி வளராமல் நம்ம வந்து அது வந்து நார்மலாக வெளியில் வந்து ஃபேஷியல் ஹேர் இருக்க மாதிரி தெரியாத மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் சில பல ஃபுட் ஹேபிட்ஸும் நம்ம வந்து ரெகுலராக வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறினோம்னா நம்மளோட ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் இஷ்யூஸ்லாம் வராமையும் இருக்கும்.
ஸோ அதனால நீங்கள் வந்து நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ட்ரிம்மர் வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறீங்களோ, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ரிம்மர் வச்சு இங்கே நம்ம தான் ஃபோர் ஹெட்டு த்ரெட்டிங்லாம் பண்ணுறோமே, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு முடி இருக்கோ அதுவும் இந்த ட்ரிம்மரை வச்சே எடுத்துடலான்னு தயவு செஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருடைய பாடி ஒவ்வொன்று மாதிரி. ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபேஷியல் ஹேர் நான் வந்து ட்ரிம்மர், ரேசர்லாம் வச்சே வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணேன். எனக்கு வந்து ஒன்றும் சேஞ்சஸ் இல்ல. நான் வந்து 10 வருஷமா பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து முடிலாம் அவ்வளவா வளரல. இது மித்துன்னு சொல்றாங்களா, அவங்களோட பாடி டைப் வேற, அவங்களோட ஃபேஸ் வேற. இன்கேஸ் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிராஸ்டிக்கா ஒரு சும்மா லைட்டா இருந்தது நீங்க இன்னொரு முறை ட்ரிம் பண்ணி பண்ணி அடுத்த டைம் உங்களுக்கு திக்கா வளரவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப் வேற மாதிரி. ஸோ அதனால நீங்க வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ்க்குலாம் இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்பர் லிப்ஸுமே நம்ம தெரியாத அ எப்படி சொல்றது? ஒரு டீனேஜ்ல வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ண பார்லர் போனோம்னா, அப்பர் லிப்ஸும் சேர்த்து பண்ணிக்கோங்கன்னு நம்மள கேட்காமயேலாம் இப்போ ரூ. 50 நம்ம குடுத்தோம்னா, சேஞ்சுக்கு நீங்க வந்து அப்பர் லிப்ஸும் பண்ணிக்கோங்கன்னு பண்ணிவிட்ட பார்லர்லாம் இருக்கு. சரிங்களா? நான் வந்து ₹30 நம்ம த்ரெட்டிங்க்குன்னு முன்ன பே பண்ணிட்டுருந்தோம். நம்ம ₹50 குடுக்குறோம்னா, என்கிட்ட ₹20 சேஞ்ச் இல்ல ₹10 தான் இருக்கு. அப்பர் லிப்ஸும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்மள உட்கார வச்சு பண்ணி வச்சு ₹10 வந்து வாங்குறதுக்காக இப்படி பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஒன் டைம் அந்த எடுத்தது நம்ம அதுக்கு அடுத்தது வளர்றோம். டீனேஜ்லேருந்து முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளோட ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டா இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒண்ணு, ஏஜ் ஃபேக்டர் ஒண்ணு, லைஃப் ஸ்டைலும் ஒண்ணு. அதெல்லாம் மாறுது. அதனால நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்ம எடுக்க திரும்பி திரும்பி அதிகமா முடி வளரதா செய்யும். அதனால நீங்க வந்து ப்ராப்பரா ஃபேஷியல் ஹேர்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்களா ட்ரிம்மர் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்பர் லிப்ஸ் இந்த மாரி எடுத்து நம்மளுக்கு விதியே இல்ல, இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டோம், நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்குன்னா, இந்த மாரி நீங்க த்ரெட்டிங் பண்ணி மட்டும் லைட்டா எடுங்க. ஸோ நான் வேணா ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணுறதுன்னு வேணா கூட தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அதை போடுறேன். எதையுமே ஒன்று நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய பாடிக்கு, உங்களோட ஃபேஸ்க்கு எப்படி இது ஆப்ட்டா இருக்கும். என்னால் இந்த த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணால் எனக்கு மேலே எடுக்கும்போது கூட மேபி எனக்கு ஸ்கின் ஹர்ட் ஆகலாம், பயமாக இருக்குன்னா, சேஃபர் ஆப்ஷன் வந்து இதுதான். இந்த ட்வீசர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்க மாட்டீங்க. எந்த வித இதுவும் வராது. சொல்லுவாங்கள்ல மூஞ்சில டாக்கா போட்டுக்கிறது, அந்த மாரி அந்த டாக்காலாம் இல்லாம நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து இது இது வந்து எந்தவித ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இந்த டப்பாவ பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இத வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால இது ப்ரொமோஷன் வீடியோலாவும் கிடையாது. இத யூஸ் பண்ணணும்னு விரும்புறவங்க நீங்க இத வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஈஸியா, சிம்பிளா வீட்லயே நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அது உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பை பாய்.